நேற்று லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளாக பண்ணியிருந்தனால ஆஃப்டர்நூனே மாமா சொன்னாங்க டின்னருக்கு இட்லியும் சிக்கன் கிரேவியும் பண்ணிக்கலான்னு. நானும் ஆஃபீஸ் ஒர்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி அதுக்கு 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது வதங்குற கேப்லேயே நான் இட்லியும் ஊற்றி வச்சிடலான்னு சொல்லி இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் குக் பண்ணி முடிச்சிடலாம், எனக்கும் வேலை மிச்சம். ஸோ இது வதங்கிட்டு இருக்கிறப்ப சிக்கனை நல்லா கழுவி அதோட சேர்த்து ஒரு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா வதக்கணும். இப்போ 2 பெரிய பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சு ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரும், அப்போதான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். என்னோட அண்ணியோட சஜஷனில் நான் இந்த சிக்கன் கிரேவிக்கு பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காயை அரைச்சி ஊற்றிட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா சிக்கனை கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ சூடான இட்லியோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும்.